எப்படி கேப்டனை வந்து தவறானவராக குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ, புகழ்ச்சியையும் பார்த்துட்டோம், அவமானங்களையும் சந்திச்சிட்டோம், துரோகங்களையும் சந்திச்சிட்டோம். எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் தேமுதிக. நாங்கள் ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனால் அது இப்போ என்னமோ இப்போதான் வாங்குறோன்றாங்க. வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃப் த ரெக்கார்ட் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃப் த ரெக்கார்ட் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எந்த யூடியூப் திறந்தாலும் எந்த விவாதங்களில் பார்த்தாலும் ஒன்லி ஆஃப் த ரெக்கார்ட். இல்லை, நான் தான் தெளிவாக சொன்னேன். நாங்கள் அவங்க வகைக்கும் கூட்டணி சார்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில் தான் தேமுதிகவும் நிச்சயம் புதுச்சேரியிலும் போட்டியிடுகிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒருத்தர் கூட ஆப்சன்ட் கிடையாது. அதற்கு தான் முதல்லையே எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு நான் பாராட்டும் தெரிவிச்சிட்டேன். 100க்கு 100% அத்தனை மாவட்ட செயலாளரும் இன்னைக்கு இங்கே இருக்காங்க. ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் அவங்களுடைய சித்தப்பா வந்து இன்னைக்கு மரணம், அதனால் ஒருத்தர் மட்டும் அதுக்காக வரல. அவர் அதுக்குரிய விளக்கம் கடிதம் கொடுத்துட்டார். 100க்கு 100% எல்லாருமே இங்கே இருக்காங்க, யாருமே ஆப்சென்ட்டே கிடையாது. எதுங்க? திமுக கூட்டணியில் போய் நாங்கள் கூட்டணி இறுதி செய்கிறோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அங்கே அறிவாலயத்தில் பார்த்த பிறகு தான் உங்களுக்கே தெரிஞ்சுது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். புதுச்சேரியில் தேமுதிக சார்பாக யார் போட்டியிடுகிறார்கள் என்பது 3 மணிக்கு உங்களுக்கு தெரிய வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. அது வந்து 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பற்றி குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குது, சொத்து குபி வழக்கு இருக்குது, கள்ளச்சாராய வழக்கு இருக்குது, குண்டர் சட்டத்தில் கைது இருக்குது, ஏதாவது கனிம கொள்ள வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேலே யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவராக சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேலே யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது இந்த கட்சியை எப்படி வந்து அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவாக இதை ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை வந்து தவறானவராக குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ, அதுபோல் இன்னைக்கு என் மீதும் எங்கள் தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்று பேரம், இல்லை பெட்டி. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்கிறதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை ஏதோ திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போனால் அது இப்போ என்னமோ இப்போ தான் வாங்குறோன்றாங்க. என்னையும் அப்போ என்ன ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால் குறை சொல்கிற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்கிறேன். தேமுதிக 0.5% தானே,
விட்டுருங்க எங்களை. ஏன் பேசுறீங்க தேமுதிக பற்றி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி, இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சீட்டு கொடுத்து? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலையும் ஒவ்வொரு யூடியூப்லையும் ஏன் அதை பற்றி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க நான் இன்னைக்கு கேட்குறேன். 0.5 கட்சி தானேப்பா? ஆமாம் 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்ற. நான் ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்கள் குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால் வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். கேப்டன் பார்க்காத புகழா, கேப்டன் மேல் விழுகாத விமர்சனங்களா? இனிமேல் நாங்கள் எங்கள் கட்சி புதுசாக இனிமேல நாங்கள் பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை. எங்கள் தலைவர் இருந்த காலத்திலே 21 வருஷமாக புகழ்ச்சியையும் பார்த்துட்டோம், அவமானங்களையும் சந்திச்சிட்டோம், துரோகங்களையும் சந்திச்சிட்டோம். எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் தேமுதிக. அதனால் இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், அதை பற்றி குறை சொல்பவர்கள் சொல்லட்டும். அதற்கு எங்களுடைய விமர்சனம் குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாய் மாதிரி சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கருத்து கிடையாது. என்னுடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்குன்னு நீங்கள் 21 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்களுடைய தேர்தல் பரப்புரை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமா ஒரு நல்ல திட்டங்களை வடிவமைத்து சொல்வதாகவும், எங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையை ஒற்றியும், எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடும் அந்த தொகுதிக்கு உரிய அந்த தேவைகளையும் நாங்கள் மையமாக கொண்டு இந்த தேர்தலில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாங்கள் பேசுவோம். ஏற்கனவே அது சொல்லியிருக்கேனே, அத்தனை மாவட்ட செயலாளர்கள் விருப்பமும் அதுவாக இருக்குது. இன்னைக்கு பேசினவங்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்குது. அவர் ஏற்கனவே எம்பி தொகுதியில், அதாவது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றி பறிக்கப்பட்டதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அதனால் நிச்சயமாக அவர் போட்டியிடுகிறாரா இல்லையா என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரையோடையும் நாங்கள் பேசி உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். வெற்றி பெற்ற தொகுதி 2, கேப்டன் சார்பாக வெற்றி பெற்றவர்கள் 28 பேர். அதனால் 234 தொகுதியிலும் நான் போட்டியிடணும்னு விருப்ப மனு கொடுத்தவங்கள நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டிய ஒரு வேட்பாளர் என்பது தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்குறேன், எங்கள் மாவட்டத்தில் போட்டியிடுங்க, எங்கள் மாவட்டத்தில் போட்டிடுங்க, அப்படி தான் ஒவ்வொருத்தருமே இங்கே சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம், நான் மட்டும் இல்லை, எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரும் யார் யாருக்கு எந்த தொகுதி என்பதை இன்னும் ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே நாங்கள் அறிவிச்சோம். இல்லை அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து என்னுடைய அறிக்கைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விமென்ஸ் டே அன்னைக்கு கூட நான் என்னுடைய இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய கடுமையான கண்டனத்தை, பெண்களுக்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் இதோட உங்களுடைய பேச்சுக்களை, பெண்களை அவமானப்படுத்தும் செயல்களை நிறுத்திக்கணும் அப்படின்னு என்னுடைய பர்த்டே செய்தியாக சொல்லியிருக்கேன். என்னுடைய பிறந்த நாளே பெண்களுக்குரிய நாளாக நான் அறிவிச்சிருக்கிறேன். எனவே பெண்களுக்கு எந்த ஒரு பாலியல் வன்கொடுமையோ சீண்டலோ எந்த ஒரு தவறுகளோ நடந்தால் தேமுதிக முதல் ஆளாக களத்தில் இறங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்பொழுதும் தேவையில்லை. நானே ஒரு பெண் தலைவர், என்னுடைய முழு சப்போர்ட் லேடிஸ்க்கு என்னைக்கும் உண்டு என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.